இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எமிசிவ் பவர் அண்ட் பிளாக் பாடின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமிசிவ் பவர் என்னென்னா, எனக்கு ஒரு சர்ஃபேஸ்லேருந்து சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எனக்கு என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேரக்ஷனை வந்து டிஃப்யூஸ் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ரியல் பாடி எடுத்துக்கிறேன். ஸோ ரியல் பாடிக்கு சம் டெம்பரேச்சர் இருக்கும், சம் ரேடியேட் இருக்கும். ஓகே, அது என்ன பண்ணால் சம் எனர்ஜியை வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணும். அது எந்த மாதிரி எனக்கு ரிலீஸ் பண்ணுன்னா, எனக்கு இந்த மாதிரி இதில் ஸோ எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட்ஸ் அப்பான் த டேரெக்ஷன் வச்சு தான். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட்ஸ் ஆன் டேரெக்ஷன். ஓகே, ரியல் பாடி வந்து என்னென்னா எனக்கு வந்து சர்ஃபேஸ்லேருந்து சம் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் வந்து எனக்கு என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட் டேரெக்ஷனை வந்து பண்ணும். பட் வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டேரெக்ஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அ ரேட் ஆஃப் எனர்ஜி. ஓகே, எமிட்டட் பை த சர்ஃபேஸ். எனக்கு ஒரு எனர்ஜி வந்து சர்ஃபேஸ்லேருந்து எமிட்டட் ஆகுது டு த ஆல் டேரெக்ஷன், எல்லா டேரெக்ஷனும் எமிட் ஆகும். பட் வந்து டிஃப்யூஸ்டு பாடி அப்படி இருக்காது. டிஃப்யூஸ்டு பாடி என்ன பண்ணால் அதே எனர்ஜி வந்து சர்ஃபேஸ்லேருந்து எடுக்கும், பட் டிஸ்ட்ரிபியூட் த எனர்ஜி டு த ஆல் டைரக்ஷன் பட் ஈக்குவல் பவர். ஓகே, ஸோ எனக்கு எப்படி பண்ணுன்னா எனக்கு எல்லாமே ஈக்குவல் பவராகவே எனர்ஜி டிரான்ஸ்மிட் பண்ணும் எனக்கு. ஸோ எனக்கு எல்லாமே என்ன பண்ணால் எனக்கு எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகே, பட் வந்து எனக்கு என்ன எல்லா டைரெக்ஷனுமே ஈக்குவல் பவரில் ஈக்குவல் லெத்தில் வந்து ஈக்குவல் வேவ் லென்த்தில் வந்து எனக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். அதான் நான் சொல்கிறேன், நான் டிஃப்யூஸ்டு பாடின்னு சொல்கிறேன். சார் ஓகே, ஸோ இதுக்கடுத்து நான் பிளாக் பாடினா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, எல்லா பற்றியும் தெரியும் பிளாக் பாடினா என்னதுன்னு. ஸோ பிளாக் பாடி தெரியும், அது ஒரு பெர்ஃபெக்ட் அப்சர்வர்னு சொல்கிறேன் நான். ஸோ பெர்ஃபெக்ட் அப்சர்வர்னா ஆல்ஃபாவோட வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும், 1 இருக்கும். ஸோ பெர்ஃபெக்ட் அப்சர்வர் தான் எனக்கு வந்து ரிஃப்ளெக்டிவிட்டி அண்டு டிரான்ஸ்மிட்டிவிட்டி எனக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஓகே, ஏன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ 1னா ரிமைனிங் இருக்கிற ரோ அண்ட் டவ் வந்து வேல்யூ வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஓகே, அண்ட் வந்து பெர்ஃபெக்ட் எமிட்டர்னு சொல்கிறேன் நான். ஓகே, எப்படி சார் பெர்ஃபெக்ட் எமிட்டர்னு சொல்கிறீங்க, அப்சர்வர்னா ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் தான். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து எது டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், இன்டர்னல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்டர்னல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு பிளாக் பாடி எனக்கு ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட அட் ஸ்பெசிஃபைட் டெம்பரேச்சர் வரைக்கும் எனக்கு வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன டெம்பரேச்சர் உள்ள இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ரைட், ஸோ இன்டர்னல் எனர்ஜி வந்து எனக்கு என்ன பண்ணுன்னா இன்டர்னல் எனர்ஜி இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த எமிஷன் ஆஃப் தி பிளாக் பாடி. ஓகே, ஸோ இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு எமிஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனக்கு இன்டர்னல் எனர்ஜி ரொம்ப அதிகமாக அது வந்து என்ன பண்ணால் சம் அமௌண்ட் வந்து எனர்ஜியை எமிட் பண்ணும். ஓகே, ஸோ அதான் பெர்ஃபெக்ட் எமிட்டர்னு நான் சொல்கிறேன் நான். ஓகே, அதனால தான் வந்து இன்டர்னல் எனர்ஜியை வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஃபுல்லி டிபெண்ட்ஸ் அப்பான் டெம்பரேச்சர். ஸோ பட் ஸ்பெசிஃபைட் டெம்பரேச்சர் வரைக்கும் தான் அது வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் ஆஃப்டர் அந்த டெம்பரேச்சருக்கு மேலே வந்து என்ன பண்ணணும், அது ஃபுல் எமிட் ஆயிரும். ஓகே, ஃபுல் எமிட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், பெர்ஃபெக்ட் எமிட்டர் நான் சொல்கிறேன் நான். ஓகே, then radiate equal in all direction. Radiate equal in all direction அதுக்கு என்னன்னு சொன்னால் டிஃப்யூஸ் பாடின்னு சொல்லலாமா. ஸோ அப்போ வந்து இந்த டேரக்ஷன் இது வந்து பிளாக் பாடி நான் எப்படி சொல்லிக்கிறேன், நான் டிஃப்யூஸ் பாடின்னு சொல்லிக்கிறேன் நான். ஓகே, நான் பிளாக் பாடி எப்படி சொல்லலாம், டிஃப்யூஸ் பாடின்னு சொல்லிக்கலாம். ஆல்ரெடி எப்படி சொல்லிட்டேன், ஒன்லி ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் ஷேப் அண்ட் சைஸ். ஓகே, பிளாக் பாடி வந்து இந்த கொஸ்டின் இந்த பாயிண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணிக்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். பிகாஸ் பிளாக் பாடி வந்து ஷேப் அண்ட் சைஸை வந்து டிபெண்ட் ஆகியே இருக்காது. பட் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் மட்டும் தான் டிபெண்ட் ஆகிருக்கும். பிகாஸ் ஷேப் அண்ட் சைஸ் என்னவாக இருந்தால் பரவாயில்ல, பட் அந்த ஸ்பெசிஃபைட் டெம்பரேச்சர் வரைக்கும் தான் அது வந்து சஸ்டைன் பண்ணும். அதுக்கடுத்து என்ன பண்ணும், பெர்ஃபெக்ட் எமிட்டராக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இது வந்து பிளாக் பாடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நார்மலாக சொல்லலாம் ஐஸ், ஸ்னோ, ஒயிட் பேப்பர், ஒயிட் பென் கூட பெர்ஃபெக்ட் பிளாக் பாடின்னு கூட சொல்லலாம் அட் விசிபிள் ஸ்பெக்ட்ரமில். ஓகே, அட் வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷனில் வந்து நான் சொல்கிறது, இன்ஃப்ராரெட் ரேடியேஷனில் வந்து ஐஸு, ஸ்னோ, ஒயிட் பேப்பர்ஸ், ஒயிட் பென்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறேன் பிளாக் பாடி. பட் பிளாக் பாடி வந்து பிளாக் கலராக இருக்குன்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிறது இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் கண்டிஷனில். ஓகே, ஸோ வந்து இதான் இதுக்குரியது சார். அப்போ வந்து ஒயிட் பாடினா என்னவாக இருக்கும். ஓகே, இது வந்து ஒயிட் பாடி உங்களுக்கு கேட்பாங்கன்னு தெரியல, பட் ஒயிட் பாடியோட இது மட்டும் தெரிஞ்சு வச்சா போதும். ஒயிட் பாடி என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ எனக்கு ரோவோட வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும், 1 இருக்கும். அண்ட் ஆல்ஃபா அண்ட் டவ்வோட வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும், 0 ஆயிரும். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ எனக்கு பெர்ஃபெக்ட் அப்சர்வர்னால் எனக்கு என்ன வரும், ஆல்ஃபாவோட வேல்யூ 1 ஆயிரும். ஒயிட் பாடி என்னும்போது பெர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ ரோவோட வேல்யூ 1 ஆயிரும். அண்ட் ரிமைனிங் ஆல்ஃபா அண்ட் டவ்வோட வேல்யூ எனக்கு என்னவாயிரும், 0 ஆயிரும். ஓகே, ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், எமிசிவிட்டி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு பார்ப்போம். ஓகே,
இப்போ நம்ம வந்து எமிசிவிட்டி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம்? ஸோ எமிசிவிட்டி எதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்ம எம்சி பவர் ஆஃப் தி பிளாக் பாடி ஃபைன் பண்ண போகிறோம். அப்படி ஃபைன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இருக்குது, அது எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வந்துனால பிளாக் பாடி எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுதுன்னு ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் எமிசிவிட்டி ஃபைன் பண்ணுறோம். ஒரு நான் டேரெக்டாக வந்து எமிசிவிட்டி சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். பட் உங்களுக்கு எம்சி பவர் நான் தெரியும், பிளாக் பாடி நான் தெரியும், இர்ரேடியேஷன் நான் தெரியும். பிகாஸ் அது தெரிஞ்சால் தான் எமிசிவிட்டி வந்து உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சேன் நான். ஸோ இப்போ எமிசிவிட்டி நான் பார்ப்போம். எமிசிவிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் டேரெக்டாக ஃபார்முலா வந்து போகிறேன். ஸோ எமிசிவிட்டி எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு E of real divided by emissive power of the black body இருக்கும். ஓகே, அதாவது emissive power of the real body divided by emissive power of the black body. ஓகே, அப்படின்னா என்ன மீனிங்னா வந்து எனக்கு ரியல் பாடி வந்து பிளாக் பாடி மாதிரி எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுது. ஓகே, ஹவு க்ளோஸ்லி ரியல் பாடி பிஹேவ் லைக் ஏ பிளாக் பாடி. ஓகே, எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 30% வந்துச்சுன்னா அப்போ வந்து பிளாக் பாடி மாதிரி எனக்கு வந்து ரியல் பாடி ஒரு 30% தான் பிஹேவ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு 80% அப்படின்னா எமிசிவிட்டி எனக்கு என்ன வரும்? 0.8 வரும். அப்படி வரும்போது எனக்கு வந்து பிளாக் பாடி மாதிரி எனக்கு ரியல் பாடி ஒரு 80% பிஹேவ் பண்ணுதுன்னு அர்த்தம். பிஹேவ் பண்ணால் சம் அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷனை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறேன் நான். ஸோ இதை வந்து நான் பிளாக் பாடியோட கன்சிடர் பண்ணால் எனக்கு ஒரு ஃபார்முலா வரும். ஓகே, ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், ஒரு சாலிட் பாடின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன் நான். ஸோ சாலிட் பாடி வந்து தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்குது. ஓகே, தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்குனாலே அப்சார்பிட்டியும் அண்ட் வர எமிசிவிட்டி எனக்கு என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்னா எனக்கு வந்து அப்சார்பிட்டி எனக்கு என்ன சொல்கிறேன்? ஆல்ஃபா ஜின்னு சொல்லிக்கிறேன், ஜிஏ. ஏன்னா வந்து அப்சர்வ் பண்ணும் சோர்ஸ்லேருந்து ஜி அண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் ஏரியா, ரைட்? ஸோ வந்து எனக்கு எமிட் பண்ணுறது எனக்கு என்ன வரும்? இஏவாக இருக்கும். ஓகே, ஸோ எமிட் பண்ணுறது எனக்கு என்னவாக இருக்கும்? இஏவாக இருக்கும். ஸோ எமிசிவ் பவர் ஆஃப் தி ஏரியா. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த செகண்டில் வந்து இதை ஃபஸ்ட்னு எடுத்துக்கிறேன். இப்போ செகண்டில் வந்து என்ன பண்ணால் சாலிட் பொருளில் நான் என்ன பண்ண போகிறேன்? பிளாக் பாடி அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீப்ளேஸிங் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணுறேன். என்னது சாலிட் பாடி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக இப்போ இந்த சாலிட் பாடியை தூக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் இப்போ பிளாக் பாடி ஒன்று அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் பாடி வரும்போது அதுவும் தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஆல்ஃபா பி ஜிஏ இ ஆஃப் பி ஏன்னு வரும். ஓகே, ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் 1 and 2 டிவைட் பண்ணுறேன். ஸோ 1 and 2 டிவைட் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ரிமைனிங் ஆல்ஃபா டிவைட் பை ஆல்ஃபா பி இ டிவைட் பை இ பவர் பி. ஸோ ரிமைனிங் டேர்மில் எனக்கு கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ வந்து இதுக்கடுத்து எனக்கு என்ன வரும்? ஆல்ஃபா எம்சி ஆல்ஃபா பி வந்து எனக்கு என்ன வரும்? பிளாக் பாடியில் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து எனக்கு என்னது? 1, ரைட்டா? ஸோ அப்போ எனக்கு 1 வருமா? அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இ டிவைட் பை இபின்னு வருமா? ஓகே, ஸோ இதை நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணேன்னு எனக்கு என்ன வரும்னா இ டிவைட் பை இபினா என்ன வரும்? இது ரியல் பாடி தானே? ஓகே, இது ரியல் பாடி, இது பிளாக் பாடி. ஓகே, ஸோ இ டிவைட் பை இபி அதாவது ரியல் பாடி டிவைட் பை பிளாக் பாடி எனக்கு என்ன வரும்? எமிசிவிட்டின்னு வருமா? ஸோ இந்த டேர்ம் நான் எப்படி எடுத்துக்கிறேன்? நான் எமிசிவிட்டின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபைனல் ஃபார்முலா எனக்கு எப்படி வருதுன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு எமிசிவிட்டின்னு வருது. ஓகே, ஸோ அப்சார்பிலிட்டி எனக்கு என்ன வரும்னா எமிசிவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, எப்படி எனக்கு எமிசிவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ எமிசிவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பிளாக் பாடி என்ன வரும்? பிளாக் பாடிக்கு ஃபார்முலா எனக்கு தெரியும். நான் சாலிட் எடுத்துக்கிறேன் நான். ஸோ சாலிட் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? டவ்வோட வேல்யூ எனக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும், ரைட்? டவ்வோட வேல்யூ 0னா எனக்கு என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் ரோ ப்ளஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு 0. எனக்கு டவ்வோட வேல்யூ ஆல்ரெடி 0, சாரி. ஓகே, அண்ட் ஈக்குவல் டு 1. ஓகே, டவ்வோட வேல்யூ 1னா இப்போ வந்து எனக்கு வரும் ஆல்ஃபா ப்ளஸ் ரோ இஸ் ஈக்குவல் டு எனக்கு 1ன்னு இருக்கும், ரைட்? இப்போ எனக்கு ஆல்ஃபா அப்போல்லாம் நான் எப்படி போட்டுக்கலாம்? எமிசிவிட்டி அப்சைட் பண்ணிக்கலாமா? அப்போ ரோஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம், அல்லது ரோஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எமிசிவிட்டின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்து உங்களுக்கு மெயின் ஃபார்முலாவாக இருக்கும். ஓகே, என்னென்ன ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்? இந்த ஃபார்முலா அண்ட் இந்த ஃபைனல் ஒன் ஃபார்முலா அண்ட் இந்த எமிசிவிட்டிக்குரிய ஃபார்முலா இது தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு எமிசிவிட்டி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ எமிசிவிட்டி என்ன சொல்லியிருக்கேன் நான்? எந்த அளவுக்கு ரியல் பாடி பிளாக் பாடி மாதிரி பிஹேவ் பண்ணி ஃபைன் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கேன் நான். எக்ஸாம்பிள் பண்ணி எனக்கு சால்வ் பண்ணியிருக்கேன் நான். சால்வ் பண்ணி இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப டெப்த்தாக போக வேணாம். ஸோ எனக்கு வந்து ஆல்ஃபா வந்து எனக்கு என்ன வரும்? எமிசிவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ வந்து ஒரு சாலிட் பாடி எடுத்துக்கிறேன். சாலிட் பாடி வரும்போது எனக்கு என்ன வரும்? டிரான்ஸ்மிசிவிட்டி வந்து 0 ஆயிரும். ஸோ இதை நான் சால்வ் பண்ணேன். எனக்கு ஆல்ஃபா இருக்கிறது என்ன பண்ண போகிறேன்? நான் எமிசிவிட்டி அப்ளை பண்ண போகிறேன். அப்போ ரோஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எமிசிவிட்டியாக இருக்கும். ஸோ இதான் வந்து எனக்கு என்னென்னா எமிசிவிட்டி. ஸோ இப்போ இந்த எமிசி பவரை வச்சு நான் வந்து எப்படி பிளாக் பாடி ஃபார்முலா டெரைவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ எமிசி பவர் ஆஃப் தி பிளாக் பாடி பார்க்க போகிறோம். ஸோ எமிசி பவர் ஆஃப் தி பிளாக் பாடி எனக்கு என்ன வரும்னா நான் ஷார்ட்டாக எமிசி பவர் ஆஃப் தி பிளாக் பாடி இபின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன்.
இது வந்து எனக்கு என்னென்னா okay T power 4 okay temperature power 4 so MEC power of the black body is directly proportional to the fourth power of the absolute temperature இருக்கும் okay so இது வந்து என்ன பண்ண போறேன்னா இதுக்கு நான் ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணனும் ஈக்குவல் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் அது ஸ்டெஃபன் போல்ட்ஸ்மன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸ்டெஃபன் போல்ட்ஸ்மன்னா அதோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும் 5.67 × 10 power -8 watt per meter square Kelvin power 4 ஆ இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கடுத்து நான் ரியல் பாடி ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன் நான் ஸோ எனக்கு ரியல் பாடி வரும்போது சிக்மா ஏ இன்ட்டு டி பவர் 4 இருக்கும் ஏன்னா சம் ஏரியா இருக்கும் ஓகே ஸோ இதுக்கடுத்து எனக்கு எமிசிவிட்டி எனக்கு என்ன வரும்னா ஓகே ரியல் பாடினா என்ன வரும் ஓகே இன்ட்டு சிக்மா ஏ டி பவர் 4 இருக்கும் ஓகே ஏன்னா வந்து நான் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாமா நான் ஏன்னா எனக்கு ரியல் பாடி தான் எனக்கு வேணும் ஓகே அப்போ எனக்கு என்ன வரும் எமிசிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ரியல் பாடி டிவைடட் பை black பாடியாக இருக்குமா ஸோ இந்த black பாடி நான் மல்டி பண்ணிக்கலாமா நான் ஸோ வந்து black பாடி மல்டி பண்ணால் எனக்கு வரும் சிக்மா டி பவர் 4 வரும் இன்ட்டு எம்இசிவிட்டி வரும் எனக்கு ஒரு சம் ஏரியா இருக்கும் ஸோ ஏரியானால மல்டி பண்ணிக்கிறேன் நான் ஸோ இதான் எனக்கு என்ன வரும்னா இந்த ஓவரால் இந்த ஃபைனல் ஃபார்முலாவாக இருக்கும் ஓகே இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டே போகலாம் பிகாஸ் வந்து ஏன்னா எனக்கு வந்து எமிசிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என் டெம்பரேச்சர் என்ன இன்க்ரீஸ் ஆகும் எனக்கு வந்து எமிசி பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என் டெம்பரேச்சர் என்ன இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி நிறையா கொஸ்டின்ஸ் வரும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஐடியா கிடைக்கும் ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம் ஸோ எல்லாமே இந்த ஃபார்முலா பேஸ்டு தான் ஸோ பை டபுளிங் த ஆப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி ஓகே எனக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணாங்க டபுள் பண்ணுறாங்க ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரேடியேட்டட் ஓகே அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரேடியேட்டட் ஃப்ரம் இட் வில் சேஞ்ச் த ஃபேக்டர் ஆஃப்னு கேட்டிருக்காங்க எனக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தெரியும் எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ எமிசிவிட்டி டி பவர் 4 ஓகே எனக்கு என்ன கேட்டிருக்காங்க எனக்கு எமிசி பவரை வச்சும் டெம்பரேச்சர் வச்சு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே எனக்கு எந்த அளவுக்கு ரேடியேட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க அதாவது எந்த அளவுக்கு எமிசி பவர் இருக்குது டெம்பரேச்சர் ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்னா இ டி பவர் 4 இருக்கும் ஓகே ஸோ இ டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டி பவர் 4 இருக்கும் ஸோ நான் எப்படி எழுதிக்கிறேன் நான் E1 ஈக்குவல் டு T1 பவர் 4 E2 ஓகே T2 பவர் 4 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன் நான் ஓகே ஸோ எனக்கு என்ன சொல்கிறாங்க T1 வந்து T1 தான் பட் வந்து எனக்கு T2 என்னென்னா 2 times ஆஃப் T1 சொல்லிட்டாங்க ஓகே எனக்கு டபுள் டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ 2 T1 அசியூம் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம் நான் T1 பவர் 4ன்னு எழுதிக்கலாம் T2க்கு பதிலாக என்ன பண்ணலாம் 2 T1 போட்டுக்கலாம் அப்போ 2 பவர் 4ன்னு எழுதிக்கலாமா நான் அப்போ 2 T1 பவர் ஹோல் பவர் 4ன்னு எழுதிக்கலாமா ஸோ 2 4 times பவர் பண்ணால் எனக்கு என்ன வரும் 2 4 8 16 வருமா ஸோ 16 T1 பவர் 4 வரும் ஸோ இதுக்கும் எனக்கு கேன்சல் ஆகிரும் ரைட் ஸோ அப்போ எனக்கு வந்து எனக்கு என்ன வரும்னா E2 is equal to 16 டைம் ஆஃப் E1 இருக்கும் ஸோ எனக்கு 16 டைம்ஸ் வந்து எனக்கு என்னவாக இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ எனக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து டபுள் பண்ணால் எனக்கு எமிசி பவர் எனக்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னா 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஆப்ஷன் எனக்கு 16 இருக்கா பாருங்கள் தட்ஸ் ஆல் சிம்பிள் கொஸ்டின் எனக்கு ஃபார்முலா தெரியும் ஜஸ்ட் அப்ளை பண்ணுறேன் எப்படி சால்வ் பண்ண முடியும்னு சால்வ் பண்ணி பார்க்குறேன் தென் செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த வாட்டி எனக்கு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க ஓகே பட் இஃப் த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் 27 degrees Celsius to 627 degrees Celsius the MEC power will be increase the factor of அப்படின்னு சொல்லிட்டாங்க சேம் எனக்கு இந்த வாட்டி MEC பவர் தான் கொடுத்துருக்காங்க MEC பவர் directly proportional to the T power 4 முக்கியமாக இங்கே என்றைக்குமே இந்த T power 4 எனக்கு டிகிரி சென்டிகிரேட்டில் கொடுத்தானா எனக்கு கன்ஃபார்ம் கெல்வினில் கன்வெர்ட் பண்ண பிறகு ஆன்சர் கொண்டு வரணும் இல்லைனா ஆன்சர் தப்பாக வரும் ஓகே ஸோ கெல்வினில் கன்வெர்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும் E1 டிவைடட் பை E2ன்னு போட்டுக்கிறேன் ஸோ இதை நான் கெல்வினில் கன்வெர்ட் பண்ணுறேன் 27 வந்து கெல்வினில் கன்வெர்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும் 273 + 27 ஸோ டோட்டலாக எனக்கு என்ன வரும் 300 பவர் 4 ஓகே டிவைடட் பை 627 பண்ணால் எனக்கு என்ன வரும் 900 வரும் ஸோ 900 பவர் 4 இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே எனக்கு கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா ஓகே E2 வந்து என்னென்னா 81 டைம்ஸ் ஆஃப் E1 இருக்கும் ஓகே நீங்கள் இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள் 300 பவர் 4 டிவைட் பை 900 பவர் 4 போடுங்க இன்ட்டு E1 போட்டால் எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா இந்த ஃபேக்டர் ஆஃப் வந்து எனக்கு என்னன்னா 81 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகே எனக்கு இந்த டெம்பரேச்சர்லேருந்து எனக்கு இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு எமிசி பவர் எனக்கு எவ்வளோனா 81 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் ஃபார்முலா பேஸ்லேருந்து கேட்பாங்க அதனால தான் வந்து கொஞ்சம் ஃபார்முலாலேருந்து கான்செப்ட் வைஸ் போனோம் நம்ம ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போவோம் ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
அந்த ரேடியேஷன் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் வந்து ஒரு சாலிட் கொடுத்துருப்பாங்க, 2 ஃப்ளாட் பிளேட்டுக்கு ஒன்று என்ன சேஞ்சஸ் இருக்குது, ஹாலோ சிலிண்டருக்கு என்ன சேஞ்சஸ் இருக்குது, ஒரு ரூமுக்கு ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் வந்து அதுக்குரிய ரேடியேஷன் எந்த ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னா 2 ஃப்ளாட் பிளேட்ஸ். ஓகே, இப்போ நான் 2 ஃப்ளாட் பிளேட் எடுத்துக்கிறேன். ஓகே, ரெண்டுமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு எமிசிவிட்டி இருக்கும், இதுக்கு ஒரு எமிசிவிட்டி இருக்கும். ஸோ எமிசிவிட்டி 1 அண்ட் எமிசிவிட்டி 2ன்னு இருக்கும். ஸோ ரெண்டு பாடிக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ரேடியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் Qன்னு ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். Q = எமிசிவிட்டி பார் மென்ஷன் பண்ணிக்கிறேன். எமிசிவிட்டி பார் எனக்கு 2 பிளேட்ஸ் இருக்குது. ஸோ எமிசிவிட்டி பார் நான் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னா எமிசிவிட்டி பார் = 1/1 எமிசிவிட்டி 1 எமிசிவிட்டி 2 -1. ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா எமிசிவிட்டி பார் கிடச்சிடும். ஏன்னா வந்து எனக்கு 2 எமிசிவிட்டி இருக்குது, எமிசிவிட்டி 1 அண்ட் எமிசிவிட்டி 2 2 பாடிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 0.3 கொடுப்பாங்க, இதுக்கு 0.5 கொடுப்பாங்க. அதாவது எனக்கு 30% வந்து ரியல் பாடி மாதிரி பிஹேவ் பண்ணுது, இது 50% ரியல் பாடி மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நான் வந்து எமிசிவிட்டி பார் பயன் பண்ணிட்டு எனக்கு வந்து A1 தெரியும் சம் அண்ட் ஸ்டெஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் தெரியும், அந்த T1 அண்ட் T2. ஸோ 2 பிளாட் பிளேட்டுக்கும் இதுக்கும் சம் டெம்பரேச்சர் இருக்கும், இதுக்கும் சம் டெம்பரேச்சர் இருக்கும். ரெண்டையும் சால்வ் பண்ணால் வந்து எனக்கு என்ன வரும்னா எனக்கு டோட்டல் அமௌண்ட்டாக எவ்வளோ ஹீட் லாஸ் ஆகிருக்கு, அதாவது எவ்வளோ அளவுக்கு ரேடியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னது ஆலோ சிலிண்டர் அண்ட் ஆலோ ஸ்பியர். ஓகே, இப்போ சிலிண்டர் அண்ட் ஸ்பியருக்கு வந்து சின்ன சேஞ்சஸ் ஆகும் பார்க்கலாம். இது வந்து நான் நிறையா டெரைவ் பண்ணி வந்து ஆன்சரை தான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ A1 எனக்கு ஆல்ரெடி தெரியும். A1 என்னது ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஆஃப் தி ஏரியா அண்ட் சிக்மா தெரியும், எனக்கு 2 டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தெரியும், அண்ட் எமிசிவிட்டி 1 அண்ட் எமிசிவிட்டி 2 தெரியும். ஆனால் பட் A1/A2ன்னு இருக்குது, ரைட்? ஸோ A1/A2ன்னு என்னது? ஸோ A1/A2 வந்து எனக்கு என்ன வரும்னா D1/D2 இருக்கும். இது வந்து என்னென்னா சிலிண்டருக்கு, ரைட்? ஸோ சிலிண்டருக்கு எனக்கு என்ன வரும் D1/D2 வரும். இதுவே D1/D2² வரும். இது வந்து எதுக்குன்னா ஸ்பியருக்கு. ஓகே, இதெல்லாம் ஷேப் ஃபேக்டர் வச்சு ஃபைண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற ஆன்சர். ஸோ அதனால் நான் டேரெக்டாக எழுதிடுறேன் நான். ஸோ உங்களுக்கு ஷேப் ஃபேக்டர் வந்து நான் நடத்தல. ஷேப் ஃபேக்டர் வந்து ரொம்ப டெப்த்தான சாப்டர். இது வந்து இந்த சிலபஸ் உங்களுக்கு கிடையாது. ஸோ அது ரொம்ப டெப்த் அந்த இஷ்யூ மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். ஸோ ஷேப் ஃபேக்டர் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். ஓகே, அது ஜஸ்ட் லீவ் இட், நோ ப்ராப்ளம். ஸோ A1/A2 வந்து எனக்கு என்ன வரும், சிலிண்டர் வரும், இதுக்கு ஸ்பியருக்கு வரும். ஓகே, இப்போ வந்து இது முடிச்சாச்சு. அடுத்து வந்து என்னன்னா வெரி ஸ்மால் பாடி இன் வெரி லாங் என்க்ளோசர். அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு ரூம் எடுத்துக்கிறேன் சார். ஓகே, அந்த ரூமில் வந்து இந்த சின்ன ஒரு பென்னில் வந்து எந்த அளவுக்கு ரேடியேஷன் எஃபெக்ட் ஆகுது. ஓகே, இந்த ரூமோட கம்பேர் பண்ணும்போது இந்த பாடி இந்த பென்னோட வேல்யூ வந்து ரொம்ப சின்னது. ஓகே, ஸோ வந்து இந்த பெண்ணை நான் 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன், இந்த ரூம் வந்து 2ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ A1 far lesser than A2 இருக்கும். ஏன்னா A2 வந்து ரொம்ப பெரிய பாடி இதோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ A1 far lesser than வந்து A2 இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு பாடி இருக்கும், இதுக்கும் எமிசிவிட்டி இருக்கும், ஏரியா 1 இருக்கும், ஸ்டெஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இருக்கும், அண்ட் 2 டெம்பரேச்சருக்கு 2 டெம்பரேச்சர் வச்சு ஃபைண்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து எமிசிவிட்டி வந்து இதுவும் எமிசிவிட்டி பார் தான். பட் எமிசிவிட்டி பார் வந்து இதுக்கு என்ன வரும்னா எமிசிவிட்டி ஆஃப் 1 தான் இருக்கும். ஸோ சிங்கிள் பாடி எனக்கு என்ன இருக்கும் அந்த பாடியை நான் அசியூம் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதான் வந்து பேசிக்ஸ் ஃபார்முலாஸ். இதை வச்சு நம்ம ஒரு 2-3 சம் சால்வ் பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா the radiative heat transfer per unit area கேட்டிருக்காங்க. அதாவது radiative heat transfer என்னது எனக்கு என்னன்னா Q per unit area அது divided by A கேட்டிருக்காங்க. between 2 parallel planes parallel சொல்லிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகே, 2 பிளேன் பேரலாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த மெத்தடை கன்சிடர் பண்ணிக்கிறேன். whose emissivity is 0.9. ஸோ ரெண்டோட எமிசிவிட்டி எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க 0.9. ஸோ நான் அசியூம் பண்ணிக்கிறேன் எமிசிவிட்டி 1 0.9 அண்ட் எமிசிவிட்டி 2 0.9. ஸோ ரெண்டுமே எனக்கு 0.9. ஓகே, அண்ட் மெயின்டைன் அட் 400 and 300 கெல்வின். ஸோ வந்து T1 எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க 400 கெல்வின் அண்ட் T2 எனக்கு என்னது 300 கெல்வின். ஓகே, நல்லா அசியூம் பண்ணிக்க. எனக்கு வந்து ஒருவேளை டிகிரி செல்சியஸில் கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் எனக்கு கெல்வினில் கன்வெர்ட் பண்ணப்போ தான் எனக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகே, ஏன்னா பிகாஸ் இது வந்து எல்லாமே கெல்வின் ஃபார்மெட்டில் தான் நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு எமிசிவிட்டிக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ரைட்? ஸோ நான் டேரெக்டாகவே எழுதுகிறேன் Q/A. ஏன்னா வந்து எனக்கு Q/A தான் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு A கீழே போயிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எனக்கு என்ன வரும் சிக்மா இருக்கும், ரைட்? சிக்மாவுக்கு வந்து 5.67 × 10⁻⁻8 ஸ்டெஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூ அண்ட் 400⁴ மைனஸ் 300⁴, ரைட்டா? ஸோ 400⁴ 300⁴ வரும். ஸோ இது எமிசிவிட்டிக்குரிய ஃபார்முலா எனக்கு என்ன வரும் 1/1/ε1 1/ε2 -1. இதான ஃபார்முலா எனக்கு. ஓகே, E பாரோட ஃபார்முலா. அப்போ வந்து 1/, மேலே போட்டுருவேன். ஸோ டிவைட் பை கீழே எனக்கு என்ன வரும் 1/0.9 ப்ளஸ் 1/0.9
minus 1. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிட்டேன் நான் எல்லாமே ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணேன். கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க, எல்லா பேரும் சால்வ் பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் எப்படி வருதுன்னு. இதை சால்வ் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 8112 வருது. ஓகே, ஸோ எனக்கு இதை சால்வ் பண்ண எனக்கு என்ன வருதுன்னா 8112 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் வருது. ஏன்னா வந்து இ ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா வரும். ஸோ யூனிட் ஏரியானா மீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சு. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வருது 8112 வருது. ஜஸ்ட் பேசிக் கொஸ்டின்ஸ், ரொம்ப டெப்த்தாக கூட போல, ஜஸ்ட் எனக்கு ஃபார்முலா தெரியும், அப்ளை பண்ணுறேன், ஆன்சர் போடுறேன், தட்ஸ் ஆல். ஸோ இதை வச்சு இன்னொரு சம் பார்ப்போம். ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் ட்ரிக்கியானது. இந்த 2 parallel planes with emissivity E1 and E2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட வந்து எமிசிவிட்டி ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். எமிசிவிட்டி ஃபேக்டர் அது எப்சிலான் பார். பட் வந்து எப்சிலான் பாருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா செட் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரியும் எப்சிலான் பார் வந்து எனக்கு என்ன வரும் 1 divided by எப்சிலான் 1 எப்சிலான் 2 minus 1 1 divided by, ரைட். ஸோ எனக்கு இந்த மாதிரி வரும், ரைட். ஸோ இந்த மாதிரி நான் கன்சிடர் பண்ணணும். நான் இப்போ வந்து எனக்கு என்ன கொடுத்தா இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது, ரைட். ஸோ எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாதுன்னா நான் தனித்தனியாக ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சிம்பிளில் எல்சிஎம் தெரிஞ்சால் போதும். ஸோ 1 divided by எப்சிலான் 1 எப்சிலான் 2 minus 1. ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டையும் மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையும் மட்டும் கன்சிடர் பண்ணால் என்ன வரும் எப்சிலான் 1 எப்சிலான் 2 ப்ளஸ் எப்சிலான் 1 இன்ட்டு எப்சிலான் 2 minus 1 வரும். ஓகே, அகைன் இது எல்சிஎம் பண்ணுறேன் நான். ஸோ எப்சிலான் 1 ப்ளஸ் எப்சிலான் 2 மைனஸ் எப்சிலான் 1 இன்ட்டு எப்சிலான் 2 டிவைடட் பை எப்சிலான் 1 இன்ட்டு எப்சிலான் 2வாக இருக்கும். ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து 1 டிவைடட் பை நான் போடணும் நான், ரைட். ஸோ இதை 1 டிவைடட் பை நான் போட்டேன்னா என்ன வரும், இந்த டேர்ம் மேலே போயிருமா. ஸோ இந்த டேர்ம் மேலே போனால் எப்சிலான் 1 இன்ட்டு எப்சிலான் 2 டிவைடட் பை எப்சிலான் 1 ப்ளஸ் எப்சிலான் 2 மைனஸ் எப்சிலான் 1 இன்ட்டு எப்சிலான் 2வாக இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் எனக்கு கிளிக் ஆகுதா பாருங்கள், எனக்கு ஆப்ஷன் டியில் கிளிக் ஆகுதா எனக்கு. ஸோ தட்ஸ் ஆல். நான் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் வந்து எனக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எனக்கு இந்த கொஸ்டின் தெரியும், எல்சிஎம் எடுத்தால் எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் டேரெக்டாக கொடுக்கலாம், இன்டேரெக்டாக கொடுப்பாங்க. இன்டேரெக்டாக எப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இதை வந்து சால்வ் பண்ண தெரியணும். ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச போதும் எல்சிஎம் எடுக்க போகிறேன், சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறேன். ஓகே, ஸோ இதோட வந்து நம்மளுக்கு என்னென்னா ரேடியேஷன் டாபிக் முடிஞ்சு. ஸோ ரேடியேஷன் வந்து நம்ம என்ன பண்ணோம், பேசிக்கான ரேடியேஷன் படிச்சிருந்தோம். எமிசி பவர், எமிசிவிட்டி, பிளாக் பாடி அசியூம் பண்ணியிருந்தோம். பிளாக் பாடி ஃபார்முலா வச்சு ஒரு 2 சம் போட்டிருந்தோம். அடுத்து வந்து இந்த பேரலல் பிளேன்ஸ், சிலிண்டர் அண்ட் சர்ஃபேஸஸ் வச்சு சால்வ் பண்ணியிருந்தோம். அதை வச்சு ஒரு எக்ஸாம் சால்வ் பண்ணியிருந்தோம். தென் அதை வச்சு இந்த எமிசிவிட்டி பவரை வச்சு நம்ம என்ன சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி இன்டெரக்டாக ஒரு வேலை கேட்டால் எப்படி சால்வ் பண்ண முடியும் சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட ரேடியேஷன் டாபிக் முடியுது. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ரேடியேஷன் வந்து கான்செப்ட் வைஸ் நல்லா தெரியணும், அதே இடத்துல ப்ராப்ளம் வைஸும் பார்க்க தெரியணும். அதனால தான் வந்து நான் பார்ஷியலாக ரெண்டுக்குமே நடுவில் எடுத்திருப்பேன் நான். ஸோ இதோட ரேடியேஷன் முடிஞ்சு இதுக்கடுத்து நம்ம வந்து சைக்கோமெட்ரி, ஏர் கண்டிஷன் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே போவோம். ஸோ வீடியோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா அகைன் இந்த வீடியோ இன்னொரு ப்ளே பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.